பகல் 3:30 மணி அளவில் சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 1:30 மணிக்கு ஆளுநர் தமிழகம் வருகை தரக்கூடிய நிலையில் தாவேக தலைவர் விஜய் இன்று மாலை சந்திப்பார் என்று ஏற்கனவே தகவல் வெளியாக இருந்த சூழலில் தற்பொழுது 3:30 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாளை விஜய் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிற்பகலில் ஆளுநரை சந்திக்க இருக்கக்கூடிய விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னையில் கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்று பொறுப்பு ஆளுநரை இன்று பிற்பகல் 3 மணி அளவில் சந்திக்க இருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோரி இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநரை பொறுத்தவரையில் இன்று பிற்பகல் 1:40 மணி அளவில் தான் சென்னை வருகை தருகிறார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய சூழலில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஏற்கனவே ஆளுநருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகின. இதில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் 59 இடங்களில் வென்று எதிர்க்கட்சியாக இருக்கும் சூழலில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க கூடுதலாக இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் மற்றும் அதிமுக இடையே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதோடு கடிதம் என்பதும் ஆதரவு கோரி கடிதம் என்பதும் அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். நாளை மறுதினம் முதலமைச்சராக பதவியேற்கலாம் என தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் இன்று 3:30 மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்று பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்துடன் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் விஜயுடன் செல்ல இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழகத்தின் 18வது முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்று பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை இன்று பிற்பகல் 3 மணி அளவில் விஜய் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளது குறிப்பிடத்தக்கது. பகல் 3:30 மணி அளவில் சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். 1:30 மணிக்கு ஆளுநர் தமிழகம் வருகை தரக்கூடிய நிலையில் தாவேக தலைவர் விஜய் இன்று மாலை சந்திப்பார் என்று ஏற்கனவே தகவல் வெளியாக இருந்த சூழலில் தற்பொழுது 3:30 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாளை விஜய் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிற்பகலில் ஆளுநரை சந்திக்க இருக்கக்கூடிய விஜய் நாளை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சென்னையில் கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்று பொறுப்பு ஆளுநரை இன்று பிற்பகல் 3 மணி அளவில் சந்திக்க இருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோரி இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநரை பொறுத்தவரையில் இன்று பிற்பகல் 1:40 மணி அளவில் தான் சென்னை வருகை தருகிறார். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய சூழலில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஏற்கனவே ஆளுநருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகின. இதில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருக்கிறது. திமுகவை பொறுத்தவரையில் 59 இடங்களில் வென்று எதிர்க்கட்சியாக இருக்கும் சூழலில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க கூடுதலாக இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் மற்றும் அதிமுக இடையே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருவதோடு கடிதம் என்பதும் ஆதரவு கோரி கடிதம் என்பதும் அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். நாளை மறுதினம் முதலமைச்சராக பதவியேற்கலாம் என தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் இன்று 3:30 மணி அளவில் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்று பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்துடன் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இந்த சந்திப்பின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் விஜயுடன் செல்ல இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழகத்தின் 18வது முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் சென்னை
இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு சென்று பொறுப்பு ஆளுநர் ராஜேந்தர் அர்லேக்கரை இன்று பிற்பகல் 3 மணி அளவில் விஜய் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.